சர்ஃபேஸ் எனர்ஜியை பற்றி படிக்கிறதுக்கு முன்னாடி சர்ஃபேஸ் டென்ஷனை பற்றி தெரியறது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ சர்ஃபேஸ் டென்ஷன்னா என்ன? அது ஒரு வாட்டர் மேலே, அந்த சர்ஃபேஸ் மேலே நடக்கிற ஒரு விஷயம். ரைட்டா? அந்த தண்ணிக்குள்ளார இருக்கிற அந்த மாலிகுல்ஸில் கிரியேட் ஆகிற எல்லா ஃபோர்ஸும் நெட் ஃபோர்ஸ் ஜீரோவாக இருக்கும். அதுவே அந்த வாட்டர் சர்ஃபேஸில் இருக்கிற மாலிகுல்ஸ்னால கிரியேட் ஆகிற அந்த ஃபோர்ஸு ஜீரோ இருக்காது, அங்கே நெட் ஃபோர்ஸ் இருக்கும். ரைட்? அப்போது எல்லா ஃபோர்ஸும் டவுன்வர்ட் டைரெக்ஷனில் ஒரு ஸ்ட்ரெச்சிங் ஃபோர்ஸ் மாதிரி க்ரியேட் ஆகும். அப்போது எல்லா மாலிகுல்ஸையும் டவுன்வர்ட் டைரெக்ஷனில் பிடிச்சி அந்த ஃபோர்ஸ் இழுக்கும். அப்படி இழுக்கும்போது மேலே இருக்கிற மாலிகுல்ஸ் எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரு ஸ்ட்ரெச்சடு ஃபிலிம் மாதிரி க்ரியேட் ஆகும். ஒரு 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 ஸ்ட்ரெச்சடு மெம்பர் அண்ட் சர்ஃபேஸ் ஏரியாவாக க்ரியேட் ஆகும். அப்போது அந்த ஏரியா மேலே மெதுவாக நம்ம ஏதாவது ஒரு பேப்பர் கிளிப்போ ஏதோ ஒன்று வச்சோம்னா மிதக்கும். ரைட்டா? இந்த ஃபினாமினனுக்கு பேர் சர்ஃபேஸ் டென்ஷன் சொல்லுவோம். ரைட்டா? இப்போ நம்ம என்ன சொன்ன மாதிரி டவுன்வர்ட் டைரெக்ஷன் ஒரு ஸ்ட்ரெச்சிங் ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகும். அந்த நேரத்தில் எல்லா மாலிகுல்ஸும் ஒன்றா சேர்ந்துடும். ரைட்? அப்படி சேரும்போது அங்கே கொஞ்சம் அந்த சர்ஃபேஸ் ஏரியா டிக்ரீஸ் ஆகும். ரைட்டா? அப்படி டிக்ரீஸ் ஆனால் அந்த எம்டி ஸ்பேஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்பேஸை ஆக்கியூபை பண்ணுறதுக்காக கீழே இருக்கிற மாலிகுல்ஸ் அப்படியே மேலே வந்து அந்த சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணும். அப்போது கீழே இருக்கிற மாலிகுல்ஸ் மேலே வந்து அந்த சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தேவையான ஒர்க் டன்னை தான் நம்ம சர்ஃபேஸ் எனர்ஜின்னு சொல்கிறோம். ரைட்? இப்போது ஒர்க் டன்னா என்ன? சாரி, ஒர்க் டன் கிடையாது, சர்ஃபேஸ் எனர்ஜி. யூன்னு சிம்பிள் கொடுப்போம். சர்ஃபேஸ் எனர்ஜின்னா என்ன? ஒர்க் டன் டு இன்க்ரீஸ் த ஏரியா, சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லணும். இப்போது இதை மேத்தமெட்டிக்கலாக டெரிவ் பண்ணுறது வந்து இப்படியே டைரெக்டாக பண்ண முடியாது. இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம வந்து வேறு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணணும். இதுதான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட். இது வந்து ரெக்டாங்குலர் ஷீட். ரெக்டாங்குலர் ஷீட்டுன்னு சொல்ல முடியாது, இது வந்து கம்பி, இந்த மாதிரி சுற்றி கம்பி இருக்கும். இது வந்து ஸ்லைடிங் ராட். இந்த சென்டரில் ப்ளூ கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் எம்டி. இதை வந்து சோப்பு தண்ணியில் வந்து டிப் பண்ணி எடுத்தால் ஒரு சர்ஃபேஸ் ஏரியா க்ரியேட் ஆகும். அதுதான் அது. ஓகேவா? இப்போது நம்ம இந்த இதை வந்து இந்த ஷீட்டை வந்து சோப்பு தண்ணியில் வந்து டிப் பண்ணி எடுக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த ஏரியா இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இது அப்படியே உள்ளே போக ட்ரை பண்ணும். ஏன்னா சர்ஃபேஸ் டென்ஷன் என்ன ஆகுது, ஏரியா டிக்ரீஸ் ஆகும். எல்லா மாலிகுல்ஸும் ஒன்றா சேர ட்ரை பண்ணும். அந்த நேரத்தில் சர்ஃபேஸ் ஏரியா டிக்ரீஸ் ஆகும். அப்போது உள்ளே போக ட்ரை பண்ணோம். அதை நம்ம என்ன பண்ணணும், உள்ளே போக விடாமல் அதுக்கு எக்ஸ்டர்னலாக ஆப்போசிட்டாக ஒரு ஃபோர்ஸை கொடுத்து அந்த சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த மாதிரி. ரைட்டா? இந்த மாதிரி அப்படியே நம்ம வந்து சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணணும். ரைட்? இப்போது இதோட லென்த்து எல்லுன்னு வச்சுப்போம். நம்ம இன்க்ரீஸ் பண்ண அந்த ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணியிருப்போம். டெல்டா எக்ஸ் அப்படிங்கிற டிஸ்டன்ஸ்க்கு வந்து இழுத்துருப்போம். ஏதோ ஒரு வேலை செஞ்சு சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். கரெக்டாக? இப்போது நமக்கு தெரியும் சர்ஃபேஸ் டென்ஷன்னா என்ன? டி. ரைட்டா? டி இஸ் ஈக்குவல் டு சிம்பிள் ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த்துன்னு எழுதலாம். ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது? சர்ஃபேஸ் டென்ஷன் இன்ட்டு லென்த்துன்னு எழுதலாம். இப்படியே இங்கே வாங்க, சர்ஃபேஸ் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டவுனோட ஃபார்முலா என்ன? ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த ஸ்லைடு இங்கேருந்து இங்கே மூவ் ஆச்சு, டெல்டா எக்ஸ் அப்படிங்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு மூவ் ஆயிடுச்சு. த ஹோல் டிவைடட் பை இன்க்ரீஸிங் ஏரியா, அதாவது சேஞ்ச் இன் ஏரியான்னு எழுதலாம். இப்போ ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன? அதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே இங்கே ரீப்ளேஸ் பண்ணுவோமா? சர்ஃபேஸ் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன? சர்ஃபேஸ் டென்ஷன் இன்ட்டு லென்த் இன்ட்டு டெல்டா எக்ஸ் டிஎக்ஸ் டிவைடட் பை இன்க்ரீஸ் இன் ஏரியா. இப்போது இந்த இடத்துல 2 போடுறேன். ஏன் 2 போடுறேன்? ரெண்டு சைடு இருக்குது, ஃப்ரண்ட் சைடு அண்ட் பேக் சைடு. 2 சர்ஃபேஸ் ஏரியா இருக்கிறதுனால நான் 2 போட்டுக்கிறேன். Surface energy is equal to 2 into surface tension L into dx the whole divided by area. இந்த ஏரியா கரெக்டா? ஏரியாவோட ரெக்டாங்கிள், இதுவும் ரெக்டாங்கிள் தானே. ரெக்டாங்கிளோட ஃபார்முலா என்ன? லென்த் இன்ட்டு பிரெத்துன்னு எழுதலாம். இதே மாதிரி இங்கே 2 ஏரியாஸ் இருக்கிறதுனால 2 போட்டுக்கிறேன். அப்போ காமன் டேர்ம்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுவோமா? 2 will be cancel, L and L will be cancel, dxும் கேன்சல் ஆயிரும். அப்போது சிம்பிளாக சொல்லிடணும், சர்ஃபேஸ் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு நியூமரிக்கலி ஈக்குவலன்ட் டு சர்ஃபேஸ் டென்ஷன். ஸோ திஸ் இஸ் த மெயின் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் சர்ஃபேஸ் எனர்ஜி அண்ட் சர்ஃபேஸ் டென்ஷன். நியூமரிக்கலாக சர்ஃபேஸ் டென்ஷனும் சர்ஃபேஸ் எனர்ஜியும் ஈக்குவலாக இருக்கும். காத்த பாயிண்ட். பட் டெஃபினேஷனாக சொல்லும்போது அந்த ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ண தேவையான ஒர்க் டன் தான் சர்ஃபேஸ் எனர்ஜின்னு சொல்லலாம்.
Thank you so much. If you like this video, please subscribe and share.